ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியராம் விலாக்ஸ். இங்கே மஸ்கட்டில் வந்து பாப்பா அவங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 4 நைட்டே முக்கால்வாசி எல்லாம் பிளான் பண்ணி என்ன மெனு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் ஒரு 5:30க்கு தாங்க எழுந்தேன். ஏன்னா எங்களுக்கு இங்கே ஸ்கூல் 7 o'clock தான் இல்லையா, 1 hour போதும் சமைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து பெரிய பசங்க தான்ல, ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ காலையில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க வெளியில் பார்க்குறதுக்கேவும். அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு ஃபுல் சம்பு எழுந்துச்சோன்னா எப்போயுமே தண்ணி குடிக்கிறது பழக்கம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் தண்ணி குடிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் இந்த ஒரு பழக்கத்துக்கு வாங்க, அவ்வளோ நல்லது. நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ்லாம் நம்மளை வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணும். நல்ல பெரிய செம்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 200 ml ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 6 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஈஸியாக பழகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் இல்லையா, எனக்கே மூஞ்சி பக்கம் அப்படியே நல்லா ஸ்வெல்லிங் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் தூக்கமே வரல, உருண்டுகிட்டே இருந்தேன். காலையில் என்னடா சீக்கிரம் எந்திக்கணுமேன்ட்டுன்னு அதுக்கப்புறம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்கியாச்சுங்க. இது என்ன இட்லி மாவுன்னு பார்த்தீங்கன்னா, கேப்பங்க ராகின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இட்லி மாவு தான். ஸோ நான் மோஸ்ட்லி இப்போ வந்து மில்லட்ஸ் இட்லி தான் யூஸ் பண்ணுறேன். வெள்ளை இட்லி பண்ணுறதே கிடையாது. இது ஒரு 3 கிளாஸ் ராகி போட்டோன்னா 1 கிளாஸ் to 1.5 கிளாஸ் வந்து இட்லி ரைஸு, அப்புறம் நம்ம நார்மல் உளுந்து வெந்தயம் போட்டுக்கிறது தான். சூப்பராக வரும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜை திறந்தேன்னா நான் மோஸ்ட்லி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அப்படியே கடகடன்னு எடுத்துருவேன். அப்பப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். வேணுங்கிற ஐட்டங்கள்லாம் யோசிச்சு வச்சுட்டு டக்குன்னு திறந்தோமா எல்லாத்தையும் ஒன்றா எடுத்தமான்ட்டு தான் எடுத்துருவேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கேரட் சட்னி தான் பண்ணுறேன். இது as usual நம்ம சேம் தக்காளி சட்னி மாதிரியே தான், எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரட் மட்டும் கூட ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ ஏன்னா அப்படியும் கொஞ்சம் கேரட்டை உள்ளே சேர்த்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அளவு பார்த்துட்டிங்கன்னா 2 தக்காளினா 2 வெங்காயம் 1 கேரட்டு. as usual நம்ம பேனில் வந்து கடலைப்பருப்பு உளுந்து அதெல்லாம் போட்டுட்டு, இப்போ புதுசாக நான் கொஞ்சம் இந்த பூசணி விதை இந்த தர்பூசணி விதைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளின்னு அடுத்தடுத்து போட்டுட்டு வதக்கிட்டு, இதில் மெயினாக நம்ம புதினா போட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. டிஃபன் பாக்ஸு வாட்டர் கேன் எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் எந்த ஹெட்டேக்கும் இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து தேடிட்டு இருந்தேன்னா அப்படியே குழப்பிட்டு இருக்கோம். ஸோ பாப்பாவுமே ரெடி ஆகிட்டு வந்துட்டா. கிருத்திகாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ சம் ப்ரேயர் இருக்குமா, ஸோ அதனால் எனக்கு 6:20க்கெல்லாம் போகணுன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளை டக்குன்னு ஃபஸ்ட்டு கிளம்பி அனுப்பியாச்சு. வாட்டர் கேனில் என்ன போட்டேன்னு பார்க்குறீங்களா, வாட்டர் கேனில் வந்து நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டு விட்டாங்க. அது வந்து அவ்வளோ நல்லதான். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நல்ல இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி ஆளுக்கு பாதி பாதி போட்டு விட்டேன். நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. பெரிய நெல்லிக்காய் வந்து நேரம் ஆக நல்ல ஒரு இனிப்புத்தன்மையை கொடுக்கும் தெரியுமா, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், சத்தும் கூட. as usual நம்ம இட்லியே நல்லா வெந்துருச்சு. ஸ்கூலுக்குமே இட்லி தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே. அதுவும் போக 2 மாதம் வீட்டில் இருந்திருக்காங்களா, அப்பப்போ வேணுங்கிறத சாப்பிட்டுட்டாங்க. ஸோ ஸ்கூலில் போயிட்டு பசி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுத்து விடலை, இட்லியே கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஃபீட்பேக் எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரூட்ஸ்க்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் காலையில் வந்து எந்திரிச்சோன்னே எப்போயுமே குடிக்கிறதுக்கு வந்து சியா வாட்டர் வந்து போட்டு வச்சுருவாங்க. நைட்டே இது வந்து நான் சோக் பண்ணிடுவேன். இது வந்து அவ்வளோ ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட், அயன் எல்லாமே இருக்குதுல. நைட்டு எப்படி ஊற வைப்பேன்னா, நல்லா வந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் சியா வாட்டர் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை பொடியை போட்டுருவாங்க. அது அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னா லெமனும் ஹனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடகடன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டா கிருத்திகா. ஹஸ்பண்ட் விட போயிட்டாரு. அதுக்கப்புறம் அனுஷ்காவுமே வந்துட்டா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தாங்க மார்னிங் எழுந்திரிச்சோன்னே சியா வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அஷ்கார்டு தான் குடிக்கிறோம். இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு நல்லது சொல்லுவாங்க. இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. எனக்கு ஒரு இடத்துல ஒரு டஸ்ட்டை போட்டோன்னா அதை உடனே க்ளீன் பண்ணிடணும். இந்த நம்ம கிச்சன் டாப்பில் உள்ள மேடை வந்து எனக்கு க்ளீனாக இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அஷ்கார்டு ஜூஸ் போடலாம். அஷ்கார்டு கருவேப்பிலை நெல்லிக்காய் ஜீரகம் உப்பு போட்டு அப்படியே அடித்து குடிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 வாட்டி மட்டும் வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா குளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி டேஸ்ட் எல்லாமே நல்லாவே இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் குடிங்க போதும், ரொம்பலாம் வேண்டாம். வெயிட் லாஸ்க்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். எங்கள் சின்ன மேடமும் வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்கவுட் அண்ட் கைடு, ஸோ யூனிஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வந்து நான் அஷ்கார்டு ஜூஸாக வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து இது வடிகட்டுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அப்படி ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்லேயே வடிகட்டிடுவேன். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு பாருங்கள். ஒரு 2 months குடித்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்ல சேஞ்சஸ் தெரியும். வீக்லி 3 times மட்டும் குடிங்க போதும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரூட்ஸ் தாங்க கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசைங்கிறதுனால நானும் அவரும் ஃபாஸ்டிங்க. பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேண்டான்ட்டார். ஸோ அதனால் வந்து அவருக்கு கண்டினியூஸாக ஒரு 2 ஜூஸஸ் போட்டு கொடுத்தேன். சியா வாட்டர், அதுக்கப்புறம் ஆஷ்கார்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ரூட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட்டும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு நேந்திரம் பழமும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னும் அடுத்து ஸ்ட்ரைட்டாக மதியம் லஞ்சு தான். இந்த ஆப்பிள் வந்து நான் லூலில் வாங்கினேங்க. சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆப்பிளே இரான் ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவருக்குமே பேக் பண்ணியாச்சு. எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த கட்டிங் போர்டை வந்து கழுவி வச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னு தெரில, ஒரு சின்னது ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணால் கூட எனக்கு அதை டக்குன்னு கழுவி வச்சிடணும். அதுவும் மிக்ஸி ஜாரும் வந்து நான் காய போடவே மாட்டேன், அப்பப்போ கழுவி வச்சுடுவேன். ஸோ அனுஷ்காவையும் கூட்டுட்டு என் ஹஸ்பண்டுமே அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. என்னென்ன நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுற மூடே இல்லை. ஃபஸ்ட்டு டேவாக காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எழுந்திரிச்சிட்டோம். அப்புறம் நைட்டெல்லாம் வேறு கொஞ்சம் தூக்கமாக இல்லையா, இட்ஸ் லைக் அந்த ஒரு ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ படுத்து தூங்கிடலான்ட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிச்சனை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணுங்க. அப்போ தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹால்லேயுமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போய் கடன்ட்டு எடுத்து வச்சுட்டு செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்து பாப்பா அவங்க ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு போயாச்சு. வீட்டுக்கு என்ன தான் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனர் வந்தாலுமே சில வேலைங்களாம் நம்ம பண்ணால் தான் அது வந்து அப்படியே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் மெயினாக எல்லா ரூம்லேயும் லைட்டு ஃபேனும் ஓடிட்டுருக்குங்க. இந்த பசங்க காலையில் அவசரமாக கிளம்பி போகிறதுல அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதை போயிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணி செஞ்சு வைக்கணும். ஸோ எங்கள் ரோஸியுமே தலை குப்புற படுத்து கிடந்துருந்துச்சு. அதையுமே எடுத்து நேராக உட்கார வச்சுட்டு, இந்த வியூ வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹால்லேருந்து பார்க்கையில் இந்த பேக் சைட் வியூ வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு, அங்கே தூரத்தில் கடல்லாம் தெரிகிறதுலாம் எனக்கு கண்ணில் தெரியுது. மேபி உங்களுக்கு ஃபோனில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டு வாங்கி வச்ச லாண்ட்ரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானுமே பண்ணியிருக்கேன். என் பசங்க இந்த விண்டோ ஓப்பன் பண்ணவே மாட்டாங்கங்க. எங்கள் வீட்டில் விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறவன் நான் ஒருத்தி தான். ஸோ வேகமாக போயிட்டு 2 பேர் ரூம்லேயும் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து போயாச்சு. ஸோ இந்த வீடியோவில் தாங்க, இது ஜஸ்ட் லைக் நார்மல் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.